ஐ வாஸ் ஸோ டிட்டர்மெண்ட். என்னால் 45 டேஸ்க்குலாம் கண்டினியூஸாக அப்படிலாம் டெய்லி மாத்திரை சாப்பிட முடியாது. லைக் 30 இயர்ஸில் என்னதான் இது நோயாளி மாதிரி ஆக்கிட்டீங்க. ஸோ நோ, எனக்கு மாத்திரை வேண்டாங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக ஆனால் என்னாச்சும் செஞ்சாகணுங்கிறதுலையும் வெரி ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த பயங்கர ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட்டும் பண்ணேன். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ. ஸோ ஐ டுக் மை செல்ஃப் அ சேலஞ்ச், லைக் ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நானே என்ன எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்ரி 30 டேஸ் ஐ ஃபாலோட் திஸ். ஃப்ரம் மார்னிங் ஐ ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஜூஸ் குடித்தேன். ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் வந்து ஒரு 1 வீக் போல் ஒரு க்ரீன் ஜூஸாக மட்டும் குடித்தேன். க்ரீன் லைக் குக்கும்பர் ஜூஸ், இல்லைனா அதில் கொஞ்சம் கீரை இல்லைன்னா மல்லி போட்டு இந்த மாதிரி லைக் க்ரீன் ஜூஸஸாக ஒரு 1 வீக் குடித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு இருந்தேன். லைக் ரொம்பலாம் குடிக்கல, இவ்வளோ அவ்வளோதான், ஷார்ட் டைப்பாக தான் எடுத்துக்கிட்டு முடிஞ்சுது. அப்போ தான் ஃபஸ்ட் நான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக நான் எனக்குன்னு இதை வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து நான் அவ்வளோதான் பண்ணேன். இவ்வளோக்கு மட்டும் ஆனால் பட் எவ்ரிடே கம்பல்சரி எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். இவ்வளோ மார்னிங். அண்ட் செகண்ட் மந்த் வந்து நான் ரொம்ப அது வரைக்கும் அப்பப்போ நடப்பேன், பட் ரொம்ப ரெகுலராலாம் பண்ணதில்லை. பட் அந்த 30 டேஸ்மே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே டைமில் என்னால் 10,000 ஸ்டெப்ஸோ இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ்லாம் பண்ணி என்னால் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணேன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் சன்லைட்டில் கொஞ்சமும் மூன்லைட்டில் கொஞ்சமும் வாக் பண்ண சொல்லிட்டு எங்கேயோ நான் படிச்சிருக்கேன், லைக் ஆயுர்வேதாலே இல்லையோ மூன்லைட்டில் படுறது கூட கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸோட இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணுவோமே சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறதுல இந்த விஷயம் நான் பண்ணேன். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 15 to 20 minutes மார்னிங் அண்ட் 15 to 20 minutes ஈவினிங் வந்து கம்பல்சரி வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதில் வந்து நான் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பெருசாக நான் எடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. பட் இந்த டைமிங் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ தட் சன் எக்ஸ்போஜரும் கிடச்சிட்டு இருந்தது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் திங் வந்து ரீஃபைன்டு சுகர் அண்ட் ரீஃபைன்ட் கார்ப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணேன். லைக் பிஸ்கெட்ஸ்லேருந்து பீனட் பட்டர் கூட நான் வாங்குறதில்ல. முந்தி நான் நட்டெல்லா சரியான பைத்தியமாக நான் சாப்பிட்டேங்க. எனக்கு மேபி இந்த ப்ராப்ளம் வந்ததே கூட அதுவாக இருக்கும்னு எனக்கு அது இப்போ பார்த்தாலே எனக்கு பயம் நட்டெல்லா டப்பாவை. பிகாஸ் நட்டெல்லா டப்பாலாம் ஒரு ஸ்டேஜில் நான் வாங்கி சாப்பிட்டது உண்டு. அதுக்கப்புறம் நான் சைடே போகிறதில்ல, பசங்களுக்கும் இப்போ நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. மேபி அந்த பீனட் பட்டர் ஒரு சாக்லேட் பட்டர் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன், தவிர நட்டெல்லான்ற சைடே நான் இப்போ போகிறது கிடையாது. அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் கோயிங் அப்பார்ட் த டாபிக் அது அப்புறமா பேசுவோம். இப்போ இதை பற்றி பேசிட்டுருக்கேன். ரீஃபைன் சுகர் அண்ட் இது எந்த இதுலேயுமே கிடையாது. லைக் நோ சுகர், நோ ஸ்வீட், நத்திங். ஸ்வீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு அந்த 30 டேஸ்க்கு நோ எ பிக் நோ. அது வரைக்கும் வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஒயிட் இட்லி ரைஸ், ஒயிட் சாப்பாடு ரைஸ் எல்லாமே வந்து ஒயிட் ரைஸ் தான். பொன்னி பச்சரிசி தான் பொங்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் இருந்து தான் வேறு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பூங்கார் ரைஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன். இதை பற்றி நான் வீடியோ ரொம்ப லாங் பேக் போட்டிருக்கேன். ஸோ அப்போ கூட அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால தான் அதை மாற்றிருந்தேன். ஸோ பூங்கார் ரைஸ் வந்து கேர்ள்ஸ்க்கே ஆன ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே சரி அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரைஸ்லையும் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கிட்டேன். எல்லா டைமும் என்னால் சேர்த்துக்கல. மாவு போடுறப்ப அதையும் சேர்த்து அரைக்கிறது, எப்போமாச்சும் லஞ்சுக்கு சேர்த்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பூங்கார் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ என்னோட கார்புமே வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த இதையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கிராஜுவல் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் என்னன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய ரிசர்ச் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து இன்னொரு நல்ல பாயிண்ட் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா சீட் சைக்கிளிங்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து அதை மட்டுமே செஞ்சாலே அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காம்போ பேக்காக செய்கிறப்ப இட் கேவ் மீ த 100% எஃபெக்ட். ஸோ சீட் சைக்கிளிங்கிறது என்னென்னா பம்கின் சீட், குக்கும்பர் சீட், அப்புறம் சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு 14 days ஆஃப் யோர் பீரியட்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் சீட்ஸும், செகண்ட் 2 weeks ஆஃப் த பீரியட்ஸ் ஆஃப் த சைக்கிளுக்கும் வந்து லூட்டல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்குமே வந்துட்டு இன்னும் 2 சீட்ஸுமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு சீட் சைக்கிளிங் சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 weeks 3 weeks போகிறப்ப இந்த மாதிரி மிஸ் ஆகுற மாதிரி தோணுன்னா என்ன பண்ணேன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்போலேருந்து தான் வந்து மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி 1 spoon ஆஃப் மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸாக எடுத்துக்கிட்டேன்.
இந்த மாதிரி ப்ராப்பராக சீட் சைக்கிளிங்கிற அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணேன். சீட்ஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். முக்கியமான அடுத்த விஷயம் வந்து ஸ்லீப் ரொட்டீன். இது வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு படம் பார்க்குறது, ஓவர் நைட்டை தான் உட்காந்து முடிச்சிருக்கு, எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ நைட் டைம் சாப்பிட்றது, நைட் டைம் கிரேவிங்ஸ், நைட் டைம் மேகி, இந்த மாதிரி எல்லா வேலையும் இப்போ நடந்துட்டு, நைட் டைம் நட்டெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நைட் டைம் ரொட்டீனை கொஞ்சமாச்சும் செட் பண்ணேன். லைக் அட்லீஸ்ட் 10:30 to 11 தூங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். இது வந்து நான் ஒரு 30 டேஸ்க்கு 30 to 45 டேஸ்க்கு கிட்ட வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இதோட ரிசல்ட்ஸ்லாம் என்னென்னு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா,